ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டிமன் கோஸ்ட் கிங் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டிஜிஜி தமிழன் கூட தான் ஒரு 1 million போட்டிருப்போம் லோன் லூஃபில். நம்ம சேனல் நீ யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணா இருக்குங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 300 சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நீ 42 சப்ஸ்கிரைப் தான் தேவை. அடிச்சு விட்டிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 300 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிடல இந்த மாதம் எண்டுக்குள்ளே. அது இல்லாமல் நம்ம இந்த இயர் எண்டுக்குள்ளே நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1K அடிக்கணும்னு நான் ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன். அது நீங்கள் நிறைவேற்றிங்கன்னு நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போடுற அளவுக்கு நம்மளுக்கு ஃபுல் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா சப்போர்ட்டே இல்லை. அதெல்லாம் பழைய வீடியோஸ் மாதிரி இப்போ எந்த வீடியோவுக்கு வியூஸும் அவ்வளோக்கா போக மாட்டேங்குது, லைக்ஸும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபும் ஏற மாட்டேங்குது. ஸோ இப்போ மேட்ச் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்மளும் சுற்றுவோம், எங்கேயுமே கிடைக்க மாட்டார். கடைசியில் ஜோனு சுருங்கும்போது இந்த இடத்துல வந்து மேக்ஸ் ஆன் வச்சு அழுத்திடுவார். கடைசியில் அடிச்சுட்டு அமௌண்ட் போட்டுருவார். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு அமௌண்ட் போடுறது பார்த்துட்டு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ரிவெஞ்சை கொடுக்குன்னு நம்மளும் இந்த இடத்துல சுற்றி போய் பார்ப்போம். இந்த மேட்ச்சை அவர் ஆட்டம் காட்டிட்டு தான் இருப்பார். ஸோ ஓகேங்களா, இப்போ நம்ம இப்படி திரும்பி போய் பார்ப்போம். இந்த இடத்துல அவர் மாட்டிக்குவார். மேக்ஸான் வச்சு கிருட்டுன்னு அழுத்தி நம்ம அவரை டவுன் பண்ணிடுவோம். அவர் அமௌண்ட் போட்டதுக்காக நம்ம அமௌண்ட் போடாமல் சும்மா மூஞ்சை மட்டும் காட்டிடுவோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம தான் கண் எடுக்கணும். அதெல்லாம் எல்லோவில் நின்று வேறு கிடச்சி நம்ம M590 வின்செஸ்ட்டையும் எடுத்துகிட்டு ரஷ் பண்ணிடுவோம். அவர் புல்லட் அடிச்சிடுவார். நம்ம வாழை போட்டு இங்கிட்டு வந்து ஒரு அடியை போட்டுருவோம். அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்கன்னா 1-2 மேட்ச் போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் சீன்லாம் கட் பண்ணிட்டேன். அவர் லாபிக்கே வந்துட்டு ஆனாலும் அவர் ஆளை காணோம். அந்த பக்கம் கேம்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் வாழை போட்டுருவார். நம்ம M590 ஒரு அடியை போட்டு இந்த பக்கம் வந்து ஒரு அடியை போடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை 2 புல்லட்டில் ஸ்பீடாக அடித்து முடிச்சிருவார். இப்போ பார்த்தீங்கன்னா 2-2 மேட்ச் போகுது. இப்போ மேட்ச் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போகுது. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணல, ஆனால் அவர் தான் மேட்ச் வின் பண்ணார். இப்போது மேட்ச் 2-3 போகுது. யார் இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க, யார் பூய் அடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த யார் கூட 1v1 போடலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லியிருப்பாங்க. எப்படிலாம் உங்களுக்கு வீடியோ போட்டால் பிடிக்கணும் கமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் வீடியோ போட முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை நம்ம அழுத்திருப்ப லைட்டு டேமேஜ் ஆகிட்டு வாழை போட்டு தப்பிச்சிருவார். இங்கே பார்த்தீங்கன்னா வாழை போட்டுருவோம். அவர் பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் எடுத்துக்கிட்டு வந்து கேம்ப் பண்ணிகிட்டு இருப்பார். கொஞ்சம் லைட்டாக முன்னாடி போவோம், ஓப்பன்லேயே நின்றுட்டு இருப்பார். குரோஸை வச்சு அழுத்துவோம். அப்பவும் அவர் சாக மாட்டார். இன்னொரு அழுத்துவோம், செத்துருவார். இப்போ மேட்ச் பார்த்தீங்கன்னா 3-3 போகுது. இனி அவர் 2 ரவுண்டு ஜெயிச்சா அவர் வின் பண்ணிடுவார். நம்ம 2 ரவுண்டு ஜெயிச்சா நம்ம வின் பண்ணிடுவோம். யார் வின் பண்ணுவா அப்படின்னு பரபரப்பாகவே மேட்ச் போகும். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம தான் கன் எடுக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா MP5 எடுத்துகிட்டு நேராக அழுத்திருக்கு ரஷ் பண்ணிட்டோம். நம்மளும் MP5ல பார்த்தீங்கன்னா அழுத்தி 8-9னே போயிட்டுருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா மேட்ச் வின் பண்ணி இப்போ மேட்ச் பார்த்தீங்கன்னா 3-4 போகும். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு ஜெயிச்சா நம்ம பூயா, இதே அவர் 2 ரவுண்டு ஜெயிச்சா அவருக்கு பூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் நான் இங்கே வரதை பார்த்தோன்னே அவர் அழுத்துன்னு அழுத்த ஆரம்பிச்சிடாரு. ஒரு வாழை போட்டுருவோம். இங்கே ஒரு பக்கம் ஒரு ஸ்லாண்டினா போட்டுருவோம். நம்ம இங்கே ஒரு வாழை போட்டுருவோம். அப்புறம் இவர் இங்கே இருப்பாரேன்னு ட்ரெஸ் பண்ண இங்கே ஆளையே காணோம். அவர் அந்த பக்கம் வழியே எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டார் போல். ஸோ ஓகே, நான் இந்த டனலுக்குள்ளே போய் பார்த்தா இங்கே அவர் இருப்பார். அழுத்தி போட்டு நம்ம இந்த பின்னாடி வழியே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வால் 2 போட்டு வச்சுருப்போம். இங்கே தான் ஸ்லாண்டினோ இன்னும் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேம்ப் பண்ணிகிட்ருப்போம். சரி ஹெச்பி இல்லையான்னு கொஞ்சம் மெடிக்கிட் ஒன்று போட்டு மறுபடியும் அதே வழியாக போய் பார்ப்போம். அவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்திருப்பார். அவர் நம்ம வந்து பார்க்கல போல். நம்ம அழுத்தி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பூயா போட்டிருப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு புதிய சந்திக்கிறேன். பாய் கைஸ்.